நான் சொல்கிறேன், இங்கே வச்சுருக்கிற எல்லா காயும் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதையோட பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி அப்படியே குடிக்கிறீங்க, அவ்வளோதான். சர்க்கரையால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் வெளியே வந்துட முடியும். அதுவும் 200க்குள்ளே இருக்குது சாப்பிட்ட பின்னாடின்றவங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் இன்னும் பயப்பட வேண்டாம். இன்சுலின் போடுறீங்க, ஊசி போடுறீங்க, இல்லை நிறைய சூரணம், சுண்ணம், கஷாயங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம். அதோடு சேர்த்து இயற்கையான வாழ்வியல் முறையும் உணவு முறையும் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாகவே உங்களுடைய கணையத்தை திருப்பியும் பழையபடிக்கு இயங்க வைக்க முடியும். வணக்கம் நண்பர்களே. உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துகிறோம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெரும்பாலும் சுகர் பேஷண்ட் அதிகமாயிட்டாங்க. சுகர் இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சுகர் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நாடாக பார்த்திங்கனாக்கா நம்முடைய நாடு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், வாழ்வியல் முறை மாறிப்போச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் மாறிப்போச்சு, சுத்தமாக லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சுன்னு தான் சொல்ல முடியும். சர்க்கரை நோய் வருவங்களை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். அந்த யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி பித்தத்தினால் ஏற்பட்ட சுகர் இருந்தாக்க உடல் ஒல்லியாக போகும். வாதத்தினால் ஏற்பட்ட சுகராக இருந்தால் உடல் நல்லாவே இருக்கும், ஆனால் சதைகள் தொங்குற மாதிரி இருக்கும், தொலைன்னு தொங்குற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அசதி சோர்வு, டயர்னஸ் இருக்கும். சிரோத்தமத்தினால் வந்த சுகராக இருந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த அடிக்கடி யூரின் போகிறது, சளி பிடிக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உடம்பு மெலிஞ்சு போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இயற்கையாக விளையிற உணவுகளை வச்சு எப்படி நம்ம தன்னைத்தானே உடம்பை குணமாக்கிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நான் சர்க்கரை நோய் வந்தாக்கா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதனால் ஒரு சிலருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன், அதை பாருங்கள். 200க்குள்ளே சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஃப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு மருத்துவ ஆலோசனைகள் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா உணவு முறையில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்படி 200க்குள்ளே இருக்கிறவங்க நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது மஞ்சள் பூசணிக்காய், அரசணிக்காய், பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த காய் நான் சொல்கிறேன், இங்கே வச்சுருக்கிற எல்லா காயும் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதையோட பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி அப்படியே குடிக்கிறீங்க, அவ்வளோதான். மஞ்சள் பூசணிக்காய் காலையில் ஒரு 100 கிராம் எடுத்து ஜூஸ் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் திஷ்டி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்பூசணி, இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி ஒரு 12 மணி வாக்கில் குடிங்க. இங்கே நான் வச்சுருக்கிறது பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கனாக்க 100 கிராம் எடுத்து இதையும் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி ஒரு 4 மணி டைமில் குடிங்க. இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கனாக்கா புடலங்காய். இந்த புடலங்காய் எல்லாருக்குமே தெரியும். இந்த புடலங்காய் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 மணி வாக்கில் இதையும் பார்த்திங்கனாக்கா ஒரு 100 கிராம் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு திருப்பியும் பீர்க்கங்காய் ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் பூசணிக்காய் 100 கிராம் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிச்சிட்டு, அது ஒரு 8 மணி வாக்கில் 4 பீஸ் வாழைக்காய் சும்மா பச்சையாகவே கடிச்சு வேண்டி சாப்பிட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம். இது சர்க்கரை நோயாளிகள் தினமும் பின்பற்ற வேண்டிய இயற்கை மருத்துவ முறையில் இந்த மருத்துவ முறை ஒன்று. எவ்வளோ ஜூஸ் குடிக்கணும்னு அளவெல்லாம் கேட்பீங்க, அது உங்களுடைய விருப்பம்தான். நான் என்னன்றேன்னா, ஒரு 1/4 டம்ளர் ஜூஸ் குடித்தா கூட போதும். 100 கிராம் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டுறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் வருது, இல்லை 1/2 டம்ளர் வருதுன்னா அதுவே போதும். ஒரு சிலர் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போது நீங்கள் இந்த 4 ஜூஸும் குடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அப்படின்னு சொன்னால் 2 டம்ளர் ஜூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2 டம்ளர் ஜூஸ் குடிக்கிறது கஷ்டமா? கஷ்டமே இல்லை. ஆனால் குடிச்சு பாருங்கள், சர்க்கரையின் அளவு ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். சர்க்கரையால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் வெளியே வந்துட முடியும். இது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், 4 டைம் குடிக்கலாம். இதோடு சேர்த்து காட்டு ஏனம், எப்படி பச்சரிசி, புழுங்கலரிசி, ஆப்பாயில் அரிசி, இட்லி அரிசின்னு நீங்கள் சாப்பிட்றோம்களோ அதே மாதிரி பாரம்பரியமான அரிசி முறையில்
காட்டு ஏனம் அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. இந்த அரிசிக்கு ஏன் காட்டு யானைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அரிசி விளையிற நெல் வயலில் ஏனை இறங்கி போச்சுன்னா ஏனையே மறைஞ்சிடுமா, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குமா அந்த காட்டு யானை அரிசியுடைய நெல். அதனால தான் அதுக்கு பேர் காட்டு யானைன்னு வச்சாங்க. இந்த காட்டு யானை அரிசியை காலை இரவு 2 வேளையும் நீங்கள் எப்படி சாதாரண அரிசியில் இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 2 வேளை காட்டு யானை அரிசி காலையில் நைட்டு கஞ்சி முதற்கொண்டு செஞ்சுக்கலாம். மதியம் சீரக சம்பா அரிசியால் செய்யப்பட்ட உணவு. இந்த உணவுகளை எடுத்துகிட்டு தொடர்ந்து நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இந்த ஜூஸுகளை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சர்க்கரை என்ற அந்த நிலையே இருக்காது. அதாவது சர்க்கரை நோயாளி அப்படின்ற அந்த பிரச்சனை இருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியே வர முடியும். அதுவும் 200க்குள்ளே இருக்குது சாப்பிட்ட பின்னாடின்றவங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒருவேளை சாப்பிட்ட பின்னாடி 300 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குது, 600 இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ஃபார்மின் காம்பினேஷனில் டேப்லெட் சாப்பிட்டுருக்கோம், இல்லை இன்சுலின் போட்டுக்கிறோம், இல்லை சித்த ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியில் மெடிசன் எடுத்துகிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் இதே ஃபார்முலா தான். அவங்க என்ன செய்யணும்னா 3 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா காட்டு யானை அரிசி எடுக்கிறது நல்லது. இல்லைனா 2 வேளை காட்டு யானை அரிசி, மதிய நேரம் நீங்கள் சீரக சம்பா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள், இதே மாதிரியான இயற்கையான மருத்துவ முறையில் கடைப்பிடிக்க வேண்டிய காய்கறிகள், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தொடர்ந்து நீங்கள் பசி எடுத்தால் மட்டும் சாப்பிட்டு அந்த சாப்பாடை செரிமானம் ஆகிற மாதிரியும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பசி எடுத்து திருப்பி சாப்பிட்ணும். இந்த வாயிலே பார்த்திங்கன்னா 90% ஜீரணமாயிடணும். அந்த அளவுக்கு கூழை அரைச்சி உமிழ்நீரோட கலந்து மென்று சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இன்சுலின் போட்டிருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தாலும் சரி, அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாகவே நீங்கள் அந்த மாத்திரையிலிருந்து முழுமையாக வெளியே வந்துட முடியும். மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க உணவிலே உங்களால் கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். இன்சுலின் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறியோட சேர்த்து பார்த்திங்கனாக்க நார்மலாக முளை கட்டிய வெந்தயம் ஒரு நாளைக்கு 2 டைம் இன்சுலின் போடுறவங்க எடுத்துக்கணும். தேவையான அளவு எடுத்துக்கலாம், காலையில் சாயந்தரம், காலையில் சாயந்தரம். அதே மாதிரி இந்த ஜூஸ்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்குறீங்க, ஐயா ஜூஸ்கள் எடுக்கும்போது சளி பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சளி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் அந்த 1/2 டம்ளர் ஜூஸ் தானே எடுக்கிறீங்க, அதில் லைட்டாக மஞ்சள் தூள், பெப்பர், சீரகத்தூள் 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காது. இப்படி குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வரும்போது இன்சுலின் போடுறவங்களும் சரி, இன்சுலின் போடாதவங்களும் சரி, மெல்ல மெல்ல நீங்கள் வெளியே வர முடியும். இன்சுலின் போடுறவங்க படிப்படியாக இன்சுலின் அளவை உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி குறைக்க முடியும். இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த இயற்கையான மருத்துவ முறையில் குறைச்சிருக்கோம். அதுக்கான வீடியோக்கள் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட HbA1c நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம போட்டிருக்கோம். C-பெப்டைல் டெஸ்ட் நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம போட்டிருக்கோம். நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதனால் சக்கரை நோயாளிகள் இன்னும் பயப்பட வேண்டாம். இன்சுலின் போடுறீங்க, ஊசி போடுறீங்க, இல்லை நிறைய சூரணம், சுண்ணம், கஷாயங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம். அதோடு சேர்த்து இயற்கையான வாழ்வியல் முறையும் உணவு முறையும் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாகவே உங்களுடைய கணையத்தை திருப்பும் பழைய படிக்கு இயங்க வைக்க முடியும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு இருக்காதீங்க. அதுக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போகாதீங்க. உங்கள் எடுக்கிற அதையோட மெடிசினோட மருத்துவ ஆலோசனையோட அவங்க சொல்கிற நார்மல் மெடிசன் இல்லை இன்சுலின் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இந்த இயற்கையான மருத்துவ முறை இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. உணவு முறையை மாற்றிருக்கேன். அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் பயன்படுத்த, அதாவது இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், தீர்க்க முடியாத நோய்களையும் கண்டிப்பாக தீர்க்க முடியும். தயவு செஞ்சு பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க. திருப்பியும் பசி வர்ற வரையும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உணவுக்கு ஏற்ற உழைப்பு நம்மிடத்தில் இருக்கணும். உழைப்புக்கேற்ற உணவும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். அந்த உணவில் 6 சுவை உணவுகளும் கலந்துருக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.